நான் இப்போ பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆண்கள் மட்டும் பாருங்கள், பெண்கள் தயவுசெய்து பார்க்காதீங்க, குழந்தைகள் சுத்தமாக பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலியை பற்றிய ஒரு குறிப்புன்னு சொல்கிறத விட முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். அதாவது குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் எதுக்கு உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு லவ் வேவ்ஸ் இருக்காது. அந்த மனைவியை கணவன் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி ரசிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. பொண்டாட்டிக்கிட்டேயே ரசிக்க 1000 இருக்கும்போது வெளியில எதுக்கு போய் ரசிக்கணும்? இல்லை ரசிங்க வேணான்னு சொல்லலை, ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட நிறைய இருக்கும், ரசிங்க. வீட்டில் நமக்கான பொண்டாட்டிக்கிட்ட நம்மளே ரசிக்க மறந்த விஷயங்கள், இனிமே கவனிச்சு ரசிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. வேறு பொம்பளைங்களை ரசிக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஆம்பளை சொன்னபடி கேட்க மாட்டான், வெளியிலையும் போய் பார்க்க தான் செய்வான். இருந்தாலும் மனைவியை ரசிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குன்றதையும் சொல்கிறேன். நான் குளிச்சு முடிச்சுட்டு புடவை கட்டும் போது அவங்களுடைய அழகை ரசிக்கணும். சின்ன சின்ன சீண்டல்கள், அவங்க சேலை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த சின்ன சின்ன சீண்டல்கள் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, டைம் கிடைக்கும் போதெல்லாம் கட்டிப்பிடிங்க. உங்கள் வீட்டுக்காரமாக தானே கட்டிப்பிடிக்க போகிறீங்க. ஸோ எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ கட்டிப்பிடிங்க, ஐ லவ் யூ சொல்லுங்க, கிஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, சாப்பிடும்போது நல்லா பாருங்க, செம்ம காமெடியாக இருக்கும். ஒன்று ரசித்து சாப்பிடுவாங்க, இல்லாட்டி எதாவது நினச்சிக்கிட்டே சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ரசிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். அதுலேயும் திட்டு விழுகும், அதையும் பார்த்துக்கலாம், நம்ம நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கூட்டமான ஃபங்க்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, செம்ம கூட்டமாக இருக்கும். அது பஸ்ஸாக இருக்கும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது எங்கே இருக்காங்கன்னு தேடி பாருங்கள். லாங்கில் இருக்கும்போது செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. நம்ம பொண்டாட்டியாது, சாரி, நம்ம பொண்டாட்டியானதும் அப்படி நினச்சிடாதீங்க. நம்ம பொண்டாட்டி அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டே நம்மளுக்கு தோணும். ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க தூரத்தில் பார்க்கும்போதெல்லாம். அந்த டைமிங்லாம் நல்லா சைட் அடிக்கலாம். நீங்கள் அடுத்த ஆள் எதுக்கு சைட் அடிக்கணும், நம்ம பொண்டாட்டியை தூரத்தில் இருக்கும்போது சைட் அடிக்கலாம்ல, அந்த எண்ணம் வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இது நடக்குதான்னு தெரியல. இந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா, பந்தியில் உட்கார வச்சுட்டு சாப்பாடை வந்து புருஷன் பொண்டாட்டிக்கு ஊட்டுறது, பொண்டாட்டி புருஷனுக்கு ஊட்டுறது, இது ஒன்று தான் நடக்கும். அதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாக செய்யவே மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலை. பட் நான் வருஷம் ஃபுல்லாக எப்பப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்களும் சாப்பாடை வந்து உணவு உண்ணும்போது மனைவி பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு எப்பப்போ தோணுதோ அப்போ ஊட்டி விடுங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு அந்யோன்யமான விஷயம். யாரும் இருக்காங்கலாம் கவலைப்படாதீங்க. இருக்கவே இருந்துட்டு போகிறான், மாமியாராக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், பெரிய பெஞ்சு தப்பா யாரானாலும் இருக்கட்டும், உங்கள் மனைவிக்கு நீங்கள் நினைக்கும் போது சாப்பாடு ஊட்டி விடணும்னு நினச்சிங்கன்னா ஊட்டி விடுங்க. அதை பற்றி கவலையே படாதீங்க. அது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்க ஒரு அந்யோன்யத்தை காட்டும். அதுக்கப்புறம் இருக்கிறது நானே படிக்க முடியாது, ரொம்ப டீப்பாக போயிருக்காங்க. அதாவது ட்ரெஸ்ஸிங் விஷயத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். பக்கத்தில் வந்து சிம்பிளாக நான் சொல்லிட்டேன், அதில் ரொம்ப உள்நோக்கத்தோடு இருக்குது. அதில் சிம்பிளாக நான் சொல்கிறேன். அதாவது ட்ரெஸ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படியே கொஞ்சம் டச்சிங் கிஸ்ஸிங் அந்த மாதிரி போகிறது. அதுக்கப்புறம் தான் குளிக்கும்போது, அது சொல்லவே வேணாம், குளிக்கும்போது உள்ளே போய் ஒன்றா குளிக்கிறது, கொஞ்சம் கசமசா பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவே வராது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இதை தயவுசெய்து ஆண்கள் மட்டும் கேளுங்கப்பா. வீட்டில் தூங்கும்போது மேக்சிமம் வெள்ளைக்காரனாக மாறிடுங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா, வெள்ளைக்காரர் எப்படி தூங்குவார்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பிறந்த மேனியாக தூங்குறது. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்க ஒரு அந்யோன்யத்தை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வெளியில் போகும்போது ஆண் வந்து எதை எதிர்பார்ப்பானோ அதை வந்து வீட்டிலேயே நம்ம அவங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றிடணும். ஆண் வெளியில் போனதுக்கப்புறம் இது நம்ம நடக்கலையே, இது அந்த ஒரு யோசனை வரக்கூடாது. ஸோ தூங்கும்போது மேக்சிமம் 2 பேரும் ஒரு வெள்ளைக்காரவங்க மாதிரி தூங்கிடுங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். மனசுக்கு வந்து தைரியமும் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சமைக்கும்போது ஒரு ரொமான்டிக் உள்ளே போய் கிஸ் அடிக்கிறது, கட்டி பிடிக்கிறது, அந்த மாதிரி. பொண்டாட்டி எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் ரசிக்கணும், அது சொல்லியிருக்காங்க. ரசிக்கிறவங்க ரசிங்க, ரசிக்காதவங்க இனிமேலாவது ரசிங்க. வெளியில் போய் ஒரு ட்ராவலில் இருக்கும்போது யாரையோ நம்ம பார்க்குறோம், அழகாக இருக்காங்க, அப்படி நினச்சிட்டு போகிறோம்ல, அதே விஷயத்த வீட்லேயும் செய்யணும். வீட்டில் இருக்கும்போது நம்ம
கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குற விஷயங்களில் வந்து நல்ல விஷயங்களை ரசனையோடு பார்த்துக்கிட்டு லைஃப் அப்படி ஓட்டணும். மேக்ஸிமம் கணவன் மனைவி 2 பேரும் இப்படி இருங்க. இப்படி இருந்தீங்கன்னா பஞ்சாயத்து தான். இப்படி இருந்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மனைவி முக்கியம் இல்லை, அதனால் கொஞ்சம் ரசனையோடு இருக்கணும். அதுக்காண்டி தான் அந்த வீடியோ. நிறைய பேர் வீட்டில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடக்குது. எதுக்கு நடக்குதுன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இதில் ஆரம்பிக்கும், அப்புறம் பார்த்தோன்னா இதில் ஆரம்பிக்கும். இதில் ஆரம்பிக்கிறது ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியாது. ஆனால் இதில் ஆரம்பிக்கிறத வந்து நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சா சரி பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.